ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நாம் மதுரை ஸ்பெஷல் பால் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செம்ம ஜூஸியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதோட கரெக்டான அளவுகள் நான் சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் மெஷரிங் கப்னால் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக சமையல் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நாம் 1/2 கப் அந்த மெஷரிங் கப்னால் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் புளிப்பாக இருக்கக்கூடாது. நாம் 1 கப் மைதா எடுத்திருந்தோம், அதே கப்புனால் 1/2 கப் தயிர் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா சாஃப்டாக வரும். இது ரொம்பவே கையில் ஒட்டும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ நமக்கு நல்லா ஒட்டாமல் வரும். உங்களுக்கு தட்டி போடும்போதும் எண்ணெய் விடுறதுனால ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற விட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான ஜீராவை ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்க 1.5 கப் சுகருக்கு 3/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணி அளவு எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, நீங்கள் 1 கப் சுகர் எடுக்கும்போது 1/2 கப் தண்ணி விடணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 1.5 கப் எடுத்ததுனால 3/4 கப் தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். சர்க்கரை நல்லா நமக்கு கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு 2 ஏலக்காவை நல்லா இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சர்க்கரை பாகு கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாகு பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும். நமக்கு 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்போது நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. அந்த 1/2 hour மாவும் ஊறி வந்துடுச்சு. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லை லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டு அதில் மாவை நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வச்சு நல்லா தட்டி இந்த மாதிரி விட்டிங்க அப்படின்னா அழகாக வந்துடும். இந்த ஷேப் கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் மாவு நல்லா தளன்னு இருக்கிறதுனால இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நாம் எல்லா மாவையும் அழகாக போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த மாவு உள்ளேயும் வேகணும், வெளியும் வெந்து நல்லா பொன்னிறம் ஆகணும். இந்த மாதிரி வேக வச்சு எல்லா மாவையும் நாம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பூரி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நாம் ஆல்ரெடி வச்சுருக்க அந்த பாகு நல்லா சூடாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் போடும்போது சூடாக இல்லை அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் அதை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பொரிச்சு வச்சுருக்கிற பன்னை ஆட் பண்ணுங்கள். இப்போ நாம் ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்க இந்த பன்னை இதில் ஆட் பண்ணி நல்லா அதை அந்த ஜீராவில் மூழ்கிற அளவுக்கு நல்லா அழுத்தி விடுங்க. இது 2லேருந்து 3 நிமிஷத்தில் கூட எடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.